கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேரத்திலே மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசாயா 48:15 வசனம். சிறியானவர் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ, இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம். ஒரு கிறிஸ்துவ மருத்துவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஒவ்வொரு நாளும் நோயாளிகளை பார்க்கும் பொழுது, அவர்களோடு பேசும் பொழுதும் அவருடைய அன்பை எப்பவுமே தவறாம சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஆனா ஒரு நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் சில நேரத்துல அவருக்கே ஒரு கேள்வியா இருக்கும். சின்ன குழந்தை ரொம்ப வியாதியோட வரும், அதுக்கு என்ன தீர்வு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை. அப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு காரியம் அவர் மனசுல வரும். ஏன்னா ஒரு சின்ன இதயத்துக்கு நான் எப்படி ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சில நேரத்துல வயதானவங்க வருவாங்க, அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். சில நேரத்துல வயதானவங்க ரொம்ப கால் கைக்கு உடைந்து வருவாங்க, அதுக்கு ஏன் கடவுள் இவங்களை காப்பாத்தல இப்படி நாளடைவுல சரி திடீர்னு மரணம், நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும், திடீர்னு மரணம் வந்துடும். அப்போ அந்த மரணத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சோர்வு. இப்போ நாளடைவில் என்ன செஞ்சுச்சுன்னா, அவருடைய விசுவாசம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன சிறுவன் என்ன செஞ்சான்னா, ஒரு அறுவை சிகிச்சைக்காக அவரிடத்துல அட்மிட் ஆனான். அப்போ அவனுக்கு சிகிச்சை செய்வதற்காக அவர் போற பொழுது அவரும் அந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி உங்களுக்கு இப்போ என்ன செய்யும், தூக்கம் வரப்போகுது, அந்த தூக்கம் வந்துச்சுன்னா வலியெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தூக்கம் வந்த வலி சரியாயிருமா, இப்ப பகலா தானே இருக்குது, நான் எப்படி தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வரலையே டாக்டர் அப்படின்னு. நீங்க என் வலியை போய்க்கிடுவீங்களா அப்படின்னு. ஆமா நீ தூங்கின்னு சொல்லி உனக்கு வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த குடல்ல இருக்கிற ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட போகிறது. அப்ப அவர் சொல்லிட்டு இப்ப சூரிய தூக்கம் வரலையா அவருக்கு, இல்லை இப்ப வரும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. இல்ல சரி அப்ப இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே அவன் பெட்ல, ஆப்ரேஷன் தியேட்டர்ல அவனை பெட்டை விட்டு கீழே இறங்கி முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே டாக்டர் சொல்றாங்க எனக்கு தூங்கினா வலி போயிடுன்னு சொல்லி, ஆனா இப்ப எனக்கு தூக்கம் வரல, நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும், தூக்கத்தை தரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிச்சுட்டு ஏறி மேலே போய் படுத்தான். அப்பதான் டாக்டருக்கு அவருடைய குறை உணர்த்தப்பட்டார். இந்த சின்ன ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை இருக்கு. தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் யார் பண்ணாலும், சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, யார் பண்ணாலும் அவர் ஜெபத்தை கேட்கிறது. நம்ம நினைக்கிறோம், நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், சில நேரத்துல சோர்வடைஞ்சு போயிடும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாச்சே, ஏன் இவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வடைஞ்சிடறோம் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், நீங்க எல்லாம் சோர்வடையக்கூடாது அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், பரலோகத்தையே விட்டு என்ன செஞ்சேன் வந்தேன். ஏன்னு சொன்னா உங்களை சாத்தான் கையில உங்களை விட்டு எனக்கு கொடுக்க மனசு இல்லை, அவங்ககிட்ட இருந்து உங்களை எப்படியாச்சும் நான் மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், பரலோகத்தை விட்டு அவர் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரு வந்தார். அதான் அவர் சொல்றாருல, தாய் இறங்காமல் போனா கூட என்ன, ஸ்திரியானவன் தன் பாலகனை, கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும். கண்டிப்பா ஒவ்வொரு தாய் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அப்படி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்ய, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த அன்பான தேவன் வந்து என்ன செய்யறாரு, சின்ன சின்ன ஜெபத்தெல்லாம் கேட்டு என்ன செய்வாரு, ஆசீர்வாதத்தை தருவாங்க. சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் சந்திப்பாங்க. நீங்க ஒரு தடவை பார்த்து முழங்கால் படிட்டு நீங்க பெரிய ஜெபம் செய்யணும் இல்லை, உங்க குறைகளுக்காக நீங்க என்ன, அந்த சிறுவன் ஜெபிக்கும் போது இன்னொரு வார்த்தையை அவன் சேர்த்துக்கிட்டாங்க, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க கடவுளே, நான் ஏதாவது தப்பு பண்ணினா எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை கூட அந்த மருத்துவர் ரொம்ப என்ன செஞ்சிச்சு, ஊக்கப்படுச்சு. ஐயோ நம்ம கூட என்ன செய்யணும், டெய்லி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கொண்டாரு. அவர் கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செஞ்சாரோ இந்த கதையை வந்து அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்ப நினைச்சு பாருங்க, ஆண்டுடைய அன்பு. அந்த சின்ன பையன் அந்த சின்ன வயசுல அவனுடைய சூழ்நிலையை பாருங்க, மருத்துவமனையில ஆப்ரேஷன் தியேட்டர்ல. நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, குறையில்லாம தூக்கம் எல்லாம் கிடைக்குது. ஆனாலும் சில காரியங்களை குறித்து நம்ம வருத்தப்பட்டவர்களாக என்ன செய்யறோம், வருந்தி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறான். அப்படி இல்லை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும், நீங்க எது கேட்டாலும் அவர் செய்ய காத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்க மாட்டாரு. நீங்க நினைக்க, ஆண்டவர் என்ன
மறந்துட்டாரோ என்னமோ தெரியல, எனக்கு இது கிடைக்கல. எல்லாருக்கும் இப்போ புது வருஷம் வருது, கிறிஸ்துமஸ் வருது, எல்லாருக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும். ஒருவேளை புது ஆடைகள் எடுக்கணும்னு ரொம்ப பிரியப்படுங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை தேவைகளையும் சந்திப்பார். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். சரிங்களா? கர்த்தரை நம்புங்க. அப்ப என்ன செய்வார்? அவர் உங்களை மறக்க மாட்டார். அப்படின்ற வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொண்டவங்களா இந்த நாள்ல சந்தோஷத்தோட சமாதானத்தோட இந்த நாளை கடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். அதுவே என்னுடைய ஜெபமாகவும் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி எங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்த அன்பான தெய்வமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உடைய நாமத்தின் நிமித்தமாக உடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கால வேளையில எங்களுடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பும் கிருபையும் பெரிது ராஜா. இரவில் நீ நல்ல நித்திரை கொடுத்திருக்கீங்க. தீய சொப்னம் ஒன்று வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து, சேதங்கள் ஒன்றும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு நல்ல நித்திரை தந்து, எங்க இதய துடிப்பை ஆண்டவரை நிறுத்தாதபடிக்கு, நாங்கள் சுவாசிக்கிற சுவாசத்தை நிறுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் கிருபையாய் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீர் கிருபையாய் சந்திக்கிறீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனபாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக நீங்க ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த விடுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது அழிய போகிற உலகம், அழியாத உலகத்துக்காக எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த தெய்வத்தை நாங்கள் பற்றி கொள்ளும்படியாக நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி சத்தியத்தை எடுத்து செல்லுகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக செபிக்கிறோம், அவருடைய ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அவளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தாங்க சுவாமி. நீண்ட ஆயுசு நாட்களை கட்டளையிடுங்க. அநேகருக்கு அவர்கள் சத்தியங்களை எடுத்து செல்ல, அநேகருக்கு உடைய அன்பை பகிர்ந்து கொள்ள அவர்களை நீ வழிநடத்துங்க சாமி. அவர்கள் பொறுப்பு எடுத்து நடத்துகிற சபைகள், சந்திக்கிற குரூப் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். எடுக்க போகிற எல்லா முயற்சிகளுக்காகவும் செபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே. உடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்பட நீ கிருபை செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. யோவான் ஸ்நானகன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எச்சரிப்பின் தூதுகளை பிள்ளைகளுக்கு சொல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் மனுஷருக்கு பிரியப்படுத்துறவர்களா மாத்திரமில்லாதபடிக்கு நாமத்தை உயர்த்துறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீ சொன்ன கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளவும், கீழ்ப்படியவும், அதன்படி நடக்கவும் இது எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தாங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய நாமத்தை நேசிக்க ஆண்டவரே, அவர்களை விசுவாசிக்க அவர்களை பக்குவப்படுத்த வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உடைய சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உண்மை உள்ளது கர்த்தாவே. ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, அதை பற்றி கொண்டு ஆசீர்வாதம் பெற ஒவ்வொருவரும் நீ வழிநடத்தணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய திருமணத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஞானஸ்தானத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களோடு கிருபை இருக்கட்டும். அவளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க சுவாமி. நாசமசனுடன் ஏழாவதுபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ராஜ்யம் வரும் பொழுது சுவாமி, நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியான ராஜ்யத்திலே பங்கு கொள்கிற பெரிய சிலாக்கியத்தை அந்த கிருபையா எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசு மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.